SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. சென்னை வடபழனியில் அமைந்துள்ள SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் SRM சிப் கான்ஃப்ளூயன்ஸ் எனும் தொழில்நுட்ப சங்கமம் நடைபெற்றது. வடபழனி SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் மின்னணு மற்றும் தகவல் தொடர்புத்துறை சார்பில் நடைபெற்ற SRM சிப் கான்ஃப்ளூயன்ஸ் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக எட்பியான் தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி வினோத்குமார் கோபிநாத் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற வினோத்குமார் கோபிநாத் கணினி சிப்களின் தேவை, சிப்களின் வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் சிப்களை தயாரிக்க எதிர்கொள்ளும் சவால்கள் ஆகியவை குறித்து மாணவர்களிடம் கலந்துரையாடினார். மேலும் கௌரவ விருந்தினராக மைக்ரோசிப் நிறுவனத்தின் தலைமை பொறியியல் வல்லுநர் ஜேர்சோம் சாமுவல் மாணவர்களிடம் கலந்துரையாடினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வினோத்குமார் கோபிநாத் கடந்த 60 ஆண்டுகளாக மின்னணு துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக கூறினார். தற்போது AI தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற கணினிகளுக்காகவும் அதன் செயல்திறனுக்காகவும் கணினி சிப்களின் தேவை அதிகரிக்கும் என அவர் தெரிவித்தார். இந்தியாவில் சிப் தயாரிக்கும் ஆலைகள் கணிசமாக இருந்தாலும் AI தொழில்நுட்ப வளர்ச்சியாலும் மின்னணு துறை சார்ந்த மாணவர்களுக்கு வரும் காலங்களில் அதிக வேலை வாய்ப்பு கிடைக்கும் என வினோத்குமார் கோபிநாத் நம்பிக்கை தெரிவித்தார். 60 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் நிறைய டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு 10 வருஷத்துலேயும் ஏதாவது ஒரு புது விஷயம் வந்துகிட்டே இருக்குது. முதல்ல இந்த டிரான்சிஸ்டர் ரேடியோஸ் வந்தது, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் வந்தது, அப்புறம் மொபைல் ஃபோன்ஸ் வந்தது, இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்தது. ஸோ ஒவ்வொரு 10 வருஷத்தில் பார்த்தாலும் நீங்கள் ஒரு புது டெவலப்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஒரு 2-3 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த AI வந்திருக்கு, இந்த சாட் ஜிபிடின்னு ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தா அது இந்த நார்மல் கம்ப்யூட்டரில் ஓட்டினா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் புதுசாக சிப்பு உருவாக்கணும். ரைட், இருக்கிற சிப்ஸை கொஞ்சம் வித்தியாசமாக அதில் ஏதாவது விஷயம் பண்ணி அதை உருவாக்கணும். ஸோ அதனால் இப்போ இந்த சிப் இண்டஸ்ட்ரி திரும்பி ஒரு பெரிய குரோத்தை பார்த்து போயிட்டுருக்கு. திரும்பி நிறைய சிப் வரப்போகுது, திரும்பி நிறைய டிசைன் வரப்போகுது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேப்ரிகேஷன் நிறைய நடக்குது. இப்போ ஃபேப்ரிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சிப்பை உருவாக்குறது ஒரு 2-3 இடத்துல தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த சிப் கம்பெனியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் நிறைய இடத்துல வெப்ப ஃபேப்ரிகேஷன் பண்ண பார்க்குறாங்க. அதனால் ஃபேப்ரிகேஷன் நிறைய வரும், புது சிப் டிசைன் நிறைய வரும். அதனால் இந்த VLSI இண்டஸ்ட்ரி, VLSI படித்து நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரெடி ஆகிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் நிறைய வேலை வாய்ப்பு இருக்கும், நிறைய டெவலப்மெண்ட் இருக்கும், நிறைய விஷயம் புரியறது இருக்கும். ஸோ VLSI படிக்கிறது, அதில் வேலை பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்துட்டு இருக்கு.